போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, இந்த மாதத்தில் உனக்கு ஒரு நல்ல நிகழ்வு உன் வீட்டில் நடக்கப் போகிறது. அது உனக்கு சாதகமாகவே இருக்கப் போகிறது. பல மடங்கு லாபத்தை தரப்போகிறது. எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக அமையப் போகிறது. எது என்று தெரியுமா? நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் உள்ளத்திலிருந்து நம்மை ஆட்டிக் கொண்டிருப்பவர், இயக்கிக் கொண்டிருப்பவர் அந்த இறைவன்தான். மனப்பூர்வமாக கொடுக்கும் எளிய காணிக்கையையும் கடவுள் பெரிதாக மதித்து ஏற்கின்றார். காணிக்கையை விட உண்மையான அன்பு நம்முடைய மன தூய்மையே. நம்முடைய மன தூய்மையே இவற்றையே கடவுள் மிகவும் விரும்புகின்றார். யாம் இருக்க பயம் என்று கடவுள் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது, நான் உனக்காக இருக்கிறேன், எதற்கும் பயப்படாதே, எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லி செயல்படு என்று. யாவும் மாறும். உன் கடந்த கால வாழ்க்கையை நினைத்து மிகவுமே வருந்தி கொண்டிருக்கின்றாய்.